ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு. இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான். ஸோ நான் லாஸ்ட் விலாகில் வந்து கேட்டிருந்தேன், இந்த விலாக் எப்போ வரும்னு தெரியல. ஸோ லாஸ்ட் விலாகில் கேட்டிருந்தேன், நிறைய பேர் என்னோடய மார்னிங் ஸ்கின் கேர் வந்து ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. அண்ட் லைட்டிங் கொஞ்சம் மோசமாக இருக்குது. அதாவது என் ஸ்கின் இருக்கிறத விட கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி டல்லாக டார்க்காக தெரியுது, ட்ரையாக இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் ஒரு மாதிரி லைட்டிங் சரியில்லை. ஸோ அதனால தான். அண்ட் எஸ், ஸோ அதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம வந்து இப்போது மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக மார்னிங் ஸ்கின் கேரே வந்து பார்த்திங்கன்னா நான் 2 இதுவாக யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு நாள் இது, ஒரு நாள் அது. பட் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து நயாசினமைட் அண்ட் அசிலிக் ஆசிட் தான். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் இன்றைக்கி நான் பண்ண போகிறது வேறு ஸ்கின் கேர் ரொட்டீன். இது வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். பட் மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேம் தான். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கின் கேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோனர். நான் வந்து ஃபேஸ் வாஷ்க்கு வந்து சிம்பிளோட ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதோட எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சிம்பிள் நான் வந்து முன்னாடியே வாஷ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால தான் கொண்டு வரல கையில். அது பாத்ரூமில் இருக்குது. ஸோ டோனருக்கு வந்து இந்த டோனி மோலியோட ஒண்டர் டோனர் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மினி சைஸ் தான் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். ஏன்னா லார்ஜ் சைஸ் வந்து ஆக்சுவலாக 1500 நினைக்கிறேன். அண்ட் இப்போ சேல் வேறு போச்சு, அதில் பயங்கர ஆஃபரில் இருந்தது. அப்போவே வாங்கலாம்னு நினச்சேன். சரி, இதை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இது ஃபுல்லாக ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் முடிச்சுட்டேன் நான். ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக இருக்குது ஸ்கின். அண்ட் எனக்கு என்னென்னா இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுச்சு ஆக்சுவலி. ஸோ அதனால இந்த டோனர் நான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு என்ன தெரியல, ரீசெண்ட் டைம்ஸில் என்னோடய ஆயிலி ஸ்கின் அப்படியே மாறி ட்ரை ஸ்கின்னாக வந்து மாறிட்டுருக்கு. எஸ்பெஷலி இந்த வாயை சுற்றி பயங்கர ட்ரை ஆகுது. ஸோ அதனால எல்லாமே ஹைட்ரேட்டிங் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டோனர் வந்து இது போடுவேன், டெய்லி வந்து இது தான் போடுவேன். பட் அதுக்கப்புறம் இது போட்டதுக்கப்புறம் சீரம்க்கு வந்து டெய்லி நான் வந்து ஆர்டினரியோட நயசனமைடும் ஆர்டினரியோட அசிலிக் ஆசிடும் இப்போ கரண்டாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது ரெண்டுமே காலியாக போகுது. இது வந்து கொஞ்சம் வந்து காஸ்ட்லி. ஸோ இது இல்லாமல் என்ன யூஸ் பண்ணலாம்னா ஃபாக்ஸ்டெயிலோட நயசினமைட் அண்ட் அசிலிக் ஆசிட். இப்போ கரண்ட்டாக அது என்கிட்ட இல்லை, அது செம்மையாக ஒர்க் ஆகுது. ஸோ இது ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அண்ட் எனக்கு தெரிஞ்சு இது 600 rupees, இது வந்து 1000 rupeesன்னு நினைக்கிறேன். இதுவே வந்து உங்களுக்கு ஒரு 1600 to 2000 வந்துடும். பட் இதை விட பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுறது 700 rupees சீரம் ஃப்ரம் ஃபாக்ஸ்டெயில். அதில் வந்து 12% நயசினமைட் அண்ட் அசிலிக் ஆசிட் இருக்குது. அது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. எல்லாத்தையும் என் தங்கச்சி பிடுங்கிட்டா என்கிட்டயே வந்து ப்ரொமோஷனுக்கு தான் ஃபஸ்ட்டு வருது. அப்போ தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிறைய வந்து நானும் 1-2 ரீஸ்டாக் பண்ணேன். அப்புறம் எனக்கு மறுபடியும் ப்ரொமோஷனுக்கு வரும்போது வந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே என் தங்கச்சி எடுத்துக்கிட்டா. அதனால என்கிட்ட இல்லை. அதனால நான் வந்து இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இன்றைக்கி வந்து நான் இது 2 யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட் நயசினமைட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை போடுவேன். இன்றைக்கி வந்து நான் நேற்று தான் அது போட்டேன் அப்படிங்கிறதுனால ஸோ நான் வந்து என்னோடய மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனையே நான் வந்து மாற்றுவேன். வீக்லி த்ரைஸ் வந்து இந்த ரொட்டீன் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ ஏன்னா ஒரு நாள் எனக்கு கொஞ்சம் வந்து இந்த மாதிரி க்ளாக்டு போர்ஸ்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து எக்ஸ்ஃபோலியேட்டிங் சீரம் பட் ரொம்ப மைல்டாக இருக்கணும் அப்படின்றதுனால சுகந்தாவோட லாக்டிக் ஆசிட் சீரம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். லாக்டிக் ஆசிட் ஆக்சுவலாக கேர்ட்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் கேர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி ஃபேஸ் பேக்லாம் போட்டுக்கலாம். ஸோ கேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இப்போது எந்த ஒரு வீட்டில் செஞ்ச ஆர்கானிக்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. ஏன்னா எனக்கு வந்து லைட் எக்ஸிமா வந்து அக்ரவேட் ஆகிட்டே இருக்குது. அதனால் நான் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இதை போட போகிறோம். இது வந்து 5% லாக்டிக் ஆசிட் அண்ட் ஹைலரானிக் ஆசிட் இருக்குது அண்ட் சென்டலாகவும் இருக்குது. பட் இது போட்டால் கொஞ்சம் ஆயிலி ஆகும். நீங்கள் சப்போஸ் இது யூஸ் பண்ணணுன்னா நைட்டில் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நான் வந்து வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால மார்னிங் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த லைட்டிங் ஆக்சுவலாக ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு ஈவினிங் போல் எடுத்தேன்னா இது வந்து கரெக்டாக இருக்கும். பட் மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் பண்ணும்போதே எடுத்துடலாம், அத்தென்டிக்காக இருக்கும் அப்படின்னு தான் வந்து இப்போ எடுக்கிறேன். ஸோ ஒரு 2 drops போதும். இது வந்து ஸ்கின்னை பயங்கர ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும். அட் தி சேம் டைம் லாக்டிக் ஆசிட் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து கொஞ்சம் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும்.
இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப என்ன மாதிரி வந்து கிளாக்டு போர்ஸ்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக நயசனமைடே போயிடலாம். ஆயிலி ஸ்கின்னுக்கு பெஸ்ட் சொல்யூஷன். ஆல்சோ அது ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும். ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கனாலும் நீங்கள் வந்து அதையே யூஸ் பண்ணலாம். பட் மாய்ஸ்சரைசர் மட்டும் நல்லா ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த வாயை சுற்றி பயங்கர ட்ரை ஆகுது. பட் இது வந்து கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்காக தான் வச்சுக்கும். அண்ட் அடுத்தது வந்து மாய்ஸ்சரைசர். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த மாய்ஸ்சரைசர் டாக்டர் ஷர்ட்ஸ்லேருந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதுலேயும் நயசனமைட் அண்ட் சென்டலாக இருக்குது. இது வந்து ஆயிலி அண்ட் ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும். ஏன்னா வந்து ரொம்ப வந்து லைட் வெயிட்டாக இருக்குது, அட் த சேம் டைம் ஹைட்ரேட்டிங்காகவும் வச்சுக்குது. அதனால் வந்து இது எல்லா ஸ்கின் டைப் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு மாதிரி ஜெல் மாதிரி தான் இருக்கும். நிறைய மாய்ஸ்சரைசர் இப்போல்லாம் போடுறேன். அண்ட் எனக்கு காலு கையெல்லாம் பயங்கரமாக ட்ரை ஆகுதா. சம்டைம்ஸ் என்ன கையில் இருக்கோ இதுதான் எல்லா டைமும் கையில் இருக்கும். அதனால் வந்து இதையே வந்து காலுக்கு கைக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்குவேன். அண்ட் ஒரு சிலர் வந்து நெயில் பாலிஷ் கலெக்ஷன் கேட்குறீங்க, அமேசான் குர்த்தா செட்லாம் கேட்குறீங்க, ஹால் கேட்குறீங்க. நான் நெயில் பாலிஷ் கலெக்ஷன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் விலாகில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். விலாகாக காட்டும் போது தான் அது நல்லாயிருக்கும். அண்ட் தனியாக காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அண்ட் அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஆன்லைனில் வாங்கினது வந்து ஒரு 2-3 நெயில் பாலிஷ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப்லைனில் வாங்கினது தான் நிறைய. ஜூடியோவில் வாங்கினது, அப்புறம் வெஸ்ட் சைடில் வாங்கினது, இல்லை சரவணா ஸ்டோரில் வாங்கினது, இந்த மாதிரி இருக்கதா நிறைய. ஸோ எஸ், மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்க்ரீனுக்கு ஆக்சுவலாக என்கிட்ட 2 ரெக்கமெண்டேஷன் இருக்குது. ஒன்று வந்து மூடியோட இந்த மினரல் சன்ஸ்க்ரீன். அண்ட் இது வந்து சுகந்தா தானே, சாரி, ஜூசி கெமிஸ்ட்ரியோட மாய்ஸ்சரைசிங் மினரல் சன்ஸ்க்ரீன். எனக்கு வந்து சன்ஸ்க்ரீன் பொதுவாகவே கொஞ்சம் வந்து ஹைட்ரேட்டிங் சன்ஸ்க்ரீனாக இருந்தால் பிடிக்கும். பட் வந்து இது ரொம்ப லைட் வெயிட் தண்ணியாக இருக்கும். இது நான் டெக்ஸ்சர் உங்களுக்கு காமிக்கிறேன். இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்களா தண்ணியாக இருக்குது. சீக்கிரம் பிளெண்ட் ஆகிடும், சீக்கிரம் அப்சர்வ் ஆகிடும் ஸ்கின்குள்ளே. பட் என்னன்னா, சின்ஸ் இட் இஸ் அ மினரல் சன்ஸ்க்ரீன், உங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து பெனிட்ரேட் ஆகாது. நான் வந்து மினரல் சன்ஸ்க்ரீன் இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நிறைய. அது ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன்னால மினரல் சன்ஸ்க்ரீன் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து மினரல் சன்ஸ்க்ரீன் ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து அது என்ன ஆகும்னா, நீங்கள் இப்படி நான் வந்து சும்மாவே இருக்க மாட்டேன், கையை மூஞ்சில் வச்சுட்டே இருப்பேனா, எனக்கு பிம்பிள் இருந்தாலே கை ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபேஸ்க்கு போயிடும். இப்படி ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கேன்னா அப்படியே ஸ்கின் பில்லிங்னு சொல்லுவாங்க. அப்படியே சன்ஸ்க்ரீன் வந்து லேயராக அப்படியே உறிஞ்சு வரும். ஸோ அது வந்து நடக்கும் இதில். அதனால நான் வந்து சரி வீடியோ எடுக்கும் போதெல்லாம் இது போட வேணாம்னு சொல்லிட்டு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி நான் காலி பண்ணிட்டேன். பட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் இது போகலாம். இதுலேயே உங்களுக்கு நான் மினரல் சன்ஸ்க்ரீன், அதாவது கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப இந்த மாதிரி லைட் வெயிட்டாக வேணும். விஷ்கேரோடது சூப்பராக இருக்குது, நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா. இஃப் சப்போஸ் நீங்கள் ட்ரை ஸ்கின் அப்படின்னா கண்டிப்பாக நான் இதை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். இது வந்து ஜூசி கெமிஸ்ட்ரியோட மாய்ஸ்சரைசிங் சன்ஸ்க்ரீன். இது நான் கொஞ்சம் தான் எடுப்பேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து போதும். இதுவும் மினரல் சன்ஸ்க்ரீன் தான். பட் நான் அந்த மூடியில் சொன்ன அந்த ஸ்கின் பில்லிங் இஷ்யூஸ் இதில் வராது. இது ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு வந்து ஸ்கின் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. இப்படி தான் இருக்கேன் ஸ்கின். ஓகே, ஸோ இதான் என்னோடய மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன். இதுக்கப்புறம் வந்து லிப் பாம் அப்ளை பண்ணேன். ஸோ மெனி ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து பிக்மெண்டட் லிப் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் விஷ்கேரோட அந்த செராமைட் எஸ்பிஎஃப் லிப் பாம் போகலாம். இப்போ வந்து எனக்கு எக்ஸிமா இருக்குதுன்னு சொன்னேன்ல, அது லிப்ஸில் தான் ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகுது. அதனால் வந்து நான் நார்மல் செபாமைடோட எஸ்பிஎஃப் லிப் பாம் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லை ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக இருக்கணும் அப்படின்னா வாஸ்லின் வந்து போடுவேன். வாஸ்லின் பெட்ரோலியம் ஜெல்லி போட்டிருந்தேன், அது எங்கே வச்சேன்னு தெரியல, அதை காணும். ஆல்மோஸ்ட் காலி, பட் அது எங்கே போட்டேன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து இதை நான் வந்து வாங்கியிருக்கேன். முன்னாடி டிண்டட் ஒன்று வச்சுருந்தேன்.
இப்போ அந்த டிண்டட் வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. அண்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா வந்து யூஸ் பண்ணவே பயமாக இருக்குது. எங்கே எது வந்து எனக்கு அக்ரவேட் ஆகுதுன்னே தெரியல. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பார்த்து ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போது. நிறைய பேர் வந்து நீங்கள் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக எனக்கு இதை விட மோசமாக இருந்தது ஸ்கின். நான் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறேன். அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் வந்து செட்டில் ஆச்சு. ஆல்சோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எனக்கு வந்து பீக்கில் வந்து போய்கிட்டு இருக்கு. அதனால் எப்போ எது வருதுன்னே சொல்ல முடியல. ஸோ எஸ், இதான் என்னோட சிம்பிள் மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன். நைட் டைமில் வந்து நான் வேறு ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அண்ட் இப்போ கொஞ்சம் வந்து ஒரே ரொட்டீனை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். வீக்லி 5 or 6 days. ஸோ அந்த ரொட்டீன் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அது நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள்.